ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே செய்யணுமா? அதுவும் சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, நான் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பழுத்த தக்காளி, 10 போல் முந்திரி, ஒரு பச்சை மிளகா, இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக சால்ட், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 200 கிராம் பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணி இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் பட்டரில் ஃப்ரை ஆகும்போது வாசனையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணும்போது கிரேவியே நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். இது நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க ஸ்பைசஸ் 4 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 மராட்டி முக்கு, 2 கிராம்பு, 2 பட்டை. இதை இந்த பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதை இதில் ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி உங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து கூடவோ குறைச்சோ ஊற்றிக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பன்னீர், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் நாமளே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இப்போது இது போட்டதுக்கப்புறம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம். நான் ஆட் பண்ணல. ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக தூவி இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா நாமளே வீட்டிலே செஞ்சிட்டோம். நல்லா ஜூஸியாக க்ரீமியாக வந்திருக்கு. ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சது போலவே இருக்குது பாருங்கள். பன்னீர்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கவே சாப்பிட்ணும் போல் தூண்டுது. இன்றைக்கி இந்த கிரேவிக்கு நான் சப்பாத்தி தாங்க மேக் பண்ணியிருந்தேன். நீங்களும் இது போல் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.